ருசி குணத்தோட வயிற்றுக்கு இதமாக ஒரு சம்மர் குழம்பு தான். வெயில் காலத்தில் யாருக்கும் சாப்பிட பிடிக்காது. அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி குழம்பு வச்சு கொடுங்க. இன்னும் ஊற்றிருக்கேன் ஒரு டீஸ்பூன், 1/2 டீஸ்பூன் கியூமின், ஜீரகம். ஒரு தடவையாவது இந்த மாதிரி குழம்பு வீட்டில் வைக்கணும். அப்போ தான் வயிற்றுக்கு வாயு தொந்தரவு எதுவும் வராமல் இருக்கும், டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். வெயில் காலம் நெஞ்சில் சளி எல்லாம் வராது. நம்ம இந்த மாதிரி செய்யறதுக்கு எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொஞ்சம் கோல்டாக இருக்குது, கோல்டு சளியாக இருக்குது, வேர்வை தாவி தான் விசர்ப்பு தாவின்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். அந்த மாதிரி டைமில் இந்த குழம்பு ரொம்ப இதமாக இருக்கும், தொண்டைக்கும் வயிற்றுக்கும் இதமாக இருக்கும். சீக்கிரம் ஜீரணிக்கவும் செய்யும். சாப்பிட சாப்பாடு இட்லி, தோசை, சோறு எல்லாத்துக்குமே தொட்டு சாப்பிடலாம். சோறுக்கு சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் குழம்பு மாதிரி வச்சுக்கிடுங்க. அளவுக்கு பூண்டு எடுத்துருக்கேன், ஒரு 10 பல் வரும். டீஸ்பூன் நல்ல பிளாக் பெப்பர், வெந்தயம், மெத்தி, வெண்ணிப்பிடிக், கொஞ்சமாக கருவேப்பிலை. வெங்காயம் இருந்தால் 4 போடுங்க. நான் பெரிய வெங்காயம் தான் போடுவேன். பூண்டு கொஞ்சம் வதங்கின பிறகு ஒரு தக்காளி. உருண்டு வதக்கணும், இல்லாட்டா பச்சை ஸ்மெல் இருக்கும். ரொம்ப நேரம் திருப்பி நிறைய ஆயில் விட்டு குக் பண்ண வேண்டியது வரும். இது அதெல்லாம் செய்யாமல் எடுத்துருவோம். ஆரட்டை அரைச்சிட்டு வருவோம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வைக்கேன், கருத்துரும். அப்போவே கொஞ்சம் கருத்துட்டு அதில் புளி கரைச்சி வச்சிரும். அடுக்கு போட போகிறேன். கொத்தம்பருப்பு 1/2 டீஸ்பூன், 15 வெந்தயம், ஒரு கைப்பிடி பூண்டு, கருவேப்பிலை, 25 பல் பூண்டு, ஒரு சின்ன வெங்காயம், உங்கள்கிட்ட சேலட் இருந்ததுன்னா ஒரு 15 சேலட் போடுங்க. அதுலேயே வைங்க. காஞ்ச மிளகா பொடி, மல்லிப்பொடி, கொரியாண்டர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி, இந்த மசாலாவுக்கு கொஞ்சமாக உப்பு. பச்சை வாசனை போயிடுச்சு. நம்ம அரைச்ச மசாலா பேஸ்ட்டை போடுறோம். பிரிஞ்சு உள்ளாச்சு. புளி ஊற்றுவோம், வேணும் உப்பு போடுவோம். பதத்துக்கு வச்சா இட்லி, தோசை, சோறுக்கெல்லாம் ஊற்றி சாப்பிடலாம். அப்படி தொட்டு சட்னி மாதிரி தொகுதி மாதிரி சாப்பிடணும். கெட்டியாக விடணும், கொதிக்கட்டு. அப்புறமா கொஞ்சமாக சர்க்கரை, இறக்கிடலாம்.